வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 16 நாள். இன்றைக்கான இறைவாக்கு, நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். யோவான் 1 திருவசனம். உண்மையுள்ள அறிக்கை. ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்யும்போது ஒரு வேலை நமக்கு கொடுக்கப்படும். அந்த வேலை சரியாக செய்து முடித்தால் யார் இந்த வேலையை செய்தது என்று கேட்பார்கள். அதிகம் பேர் நான் இல்லை என்பார்கள். சில பேர்தான் நான் தான் என்பார்கள். யார் இந்த வேலையை செய்தார்கள் என்று சொல்ல மனம் வருவதில்லை. தியான பகுதியில் யோவான் ஸ்நானகன் ஒரு அறிக்கை செய்கிறார். நான் கிறிஸ்து அல்ல என்றார். யோவான் ஸ்நானகன் யார் என்றால், முன் அனுப்பப்பட்ட இறை தூதன். வருகின்ற மேசையாவுக்கு வழியை ஆயத்தம் செய்ய வந்த ஒரு தேவ மனிதன். யோவானிடத்தில் ஆள் அனுப்பி யூதர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் வந்து, நீ யார் என்று கேட்டார்கள். நீர் எலியா அல்லது தீர்க்கதரிசியானவரா என்றார்கள். அதற்கு யோவான் ஸ்நானகன், நான் கிறிஸ்து அல்ல, நான் பாவத்தையும் மனம் திரும்புதலையும் குறித்து சொல்ல வந்தேன் என்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவருக்கு பதிலாக நமக்கு பேரும் புகழும் வந்தால் அதை வேண்டாம் என்று சொல்லுவதில்லை. அவருக்கு பதிலாக ஏற்றுக்கொள்ள நினைக்கிறோம். யாரும் முன்வந்து நான் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களுக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். நாம் தவறோ பாவமோ செய்யும்போது அதை ஒத்துக்கொண்டு கடவுள் முன் அறிக்கை செய்து வாழ கிறிஸ்துவின் வழியே நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போம். எல்லாம் வல்ல அன்பின் இறைவா, நாங்கள் உண்மையாய் பாவங்களையும் தவறுகளையும் அறிக்கை செய்ய உதவி செய்யும். இயேசுவில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: இயேசு கிறிஸ்து எதற்காக தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து எதற்காக தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்தார்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.